ஹலோ எவ்ரிவன். திருவிழாவுக்கு இன்விடேஷன் வந்தாச்சு. அதனால் அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்கோம். மகாபாரத கதையில் வர பீமன் பகாசுரனை வதம் பண்ணுற நிகழ்வு தான் இது. இதை முடித்து நாளைக்கு அர்ஜுனன் திரௌபதி கல்யாணம் நடக்கும். பாண்டவர்கள் ஏகச்சக்கரன்ற கிராமத்தில் ஒரு பிராமணர் அடைக்கலத்தில் இருப்பாங்க. அப்போது அந்த கிராமத்தில் இருந்து பகாசுரன்ற அரக்கனுக்கு வாரம் ஒரு முறை எல்லார் வீட்டில் இருந்தும் வண்டி நிறைய சாப்பாடு அனுப்புவாங்க. பகாசுரன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டி மாட்டையும் வண்டி ஓட்டிட்டு போனவரையும் சாப்பிட்ருவார். அப்படி ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒவ்வொருத்தர் போவாங்க. இந்த டைம் பாண்டவருக்கு அடைக்கலம் கொடுத்த பிராமணர் டர்ன். அப்போது குந்தி தேவி பீமனை பிராமணருக்கு பதிலாக அனுப்புவாங்க. பீமன் சாப்பாடு எடுத்துக்கிட்டு பகாசுரனை தேடி போவார். பகாசுரனை தேடி பார்த்துட்டு அங்கே இருந்த சாப்பாடு எல்லாத்தையும் பீமனே பசிச்சதுனால சாப்பிட்ருவார். பகாசுரனுக்கு அதை பார்த்த உடனே கோபம் வந்துடும். அப்போது பீமன் பகாசுரனை சாப்பிட்றதுக்காக கிட்ட போவார். அப்போது பீமன் பகாசுரனை வதம் பண்ணிடுவார். இதனால் எங்கள் ஊரில் எல்லார் வீட்டில் இருந்தும் சாப்பாடு கொடுத்து இந்த நிகழ்வுக்காக அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த நிகழ்வை பார்த்து முடிச்சு நாங்கள் கோவிலுக்கு போனோம். எங்கள் அம்மா வீட்டு தெரு தான் மாப்பிள்ளை வீடு, பக்கத்து தெரு பொண்ணு வீடு. நாளைக்கு அர்ஜுனன் திரௌபதி கல்யாணனால நைட்டு பெண் அழைப்பு நடக்கும். அதனால் திரௌபதி அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க கோவிலில். பெண் அழைப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொண்ணு வீட்டு தெருவிலேருந்து சீர்வரிசை எடுத்துக்கிட்டு வருவாங்க. எல்லாம் மாப்பிள்ளை வீட்டு தெரு வர்றது நைட்டு 2 மணி ஆகிடும். மாப்பிள்ளை வீட்டு தெருவுக்கு பொண்ணு வந்தாச்சு. எல்லார் வீட்லேயும் தீபாரதனை காமிச்சு வர வைப்பாங்க.